இப்போ நாடு முழுக்க பேசுகிற விஷயம் எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட். இதனால் பீகாரில் கூட பெரிய சண்டையே வந்தது. அப்படின்னா என்ன, இதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க, ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் சொல்கிறேன். 2026 தேர்தலுக்கான தயாரிப்புகள் எல்லாமே தொடங்கிருச்சு. அதில் முக்கியமானது இந்த எஸ்ஐஆர். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொருவருமே வாக்காளர் பட்டியலில் சேரணும். போலியான, நகல் அல்லது இறந்தவர்களோட பெயர்களை நீக்கப்படணும். ஏன் இந்த எஸ்ஐஆர் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம ஜனநாயகத்துக்கான ஒரு பொது தூய்மை இயக்கம் மாதிரி. இதுல என்ன நடக்கும் தெரியுமா? 18 வயசான புதிய நபர்கள் வாக்காளர் பட்டியலில் சேரலாம். பேரு, அட்ரஸ் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையும் திருத்திக்கலாம். மறுபதிவுகள் இல்லைன்னா மரணமடைந்தவர்களோட பேரு இதெல்லாமே நீக்கப்படலாம். ஆனால் இதுக்கு எதிராக சில கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, மூல வாக்காளர்கள் பெயர் நீக்கப்படுமோ, அதாவது ஜெனியூன் ஓட்டர்ஸோட பெயர் சில இடங்கள்லேருந்து நீக்கிடுவாங்களோன்ற பயம், நேரமும் நடைமுறையும் குற்றச்சாட்டு, அரசியல் நோக்கம் இருக்குமோன்ற சந்தேகம், டேட்டா ஆவணங்கள் எல்லாமே சரியாக பார்க்குறாங்களான்ற கேள்வி. அப்படின்னா எஸ்ஐஆர் தான் தவறா? அப்படிலாம் இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது என்னன்னா, இது ஒரு சுத்திகரிப்பு வேலை மாதிரி தான். ஆனால் அதை சரியான முறையில் யாரையும் தவற விடாமல் பண்ணணும் அப்படின்றது தான் மக்களோட கோரிக்கை. இதோட ஃபேஸ் 1 ஏற்கனவே சில மாநிலங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். 2026 தேர்தலில் நம்மளோட ஓட் ரொம்பவே முக்கியம். நம்ம நாட்டோட எதிர்காலம் நம்ம ஒவ்வொருத்தரோட ஓட்டில் தான் இருக்குது.